எப்பவும் சொல்லுவாங்க, வாழ்ந்தா ஜப்பான்கார மாதிரி இருக்கணும்டா, நான்லாம் ஜப்பான்ல இருக்க வேண்டியன்னு வேடிக்கையாக சொல்லிப்பாங்க. ஜப்பான்ல நான் பார்த்ததில் இதுவரை கேள்விப்படாத ஒரு விஷயம் அங்கே பார்த்து வியந்தது என்ன தெரியுமா? 1965 அப்புறம் அங்க ஜாதி கிடையாது நண்பர்களே. ஜாதியே இல்லை. எங்கேயாவது ஜப்பான்ல ஒருத்தர் கூட ஜாதி கிடையாது. அந்த நாடு வளர்ந்ததற்கு மிக அடிப்படையான காரணம். எவ்வளவு பெரிய சிக்கல்ல போய் இருந்தாங்க அவங்க. 45 ஆகஸ்ட் 4 செதஞ்சிட்டாங்க இல்லையா? 1,80,000 பேரை ஒரு அமெரிக்கா குண்டை போட்டு 15 நிமிஷத்துல கொண்டான. ஆனா அதுக்கப்புறம் மீண்டும் இவ்வளவு தூரம் எழுந்ததுக்கு ஒரு காரணம், ஒரு அடிப்படை காரணம், அவர்களிடம் ஜாதி கிடையாது. எல்லாத்தையும் விட 100% காதல் திருமணங்கள் நண்பர்களே, 100%. எங்கேயும் போய் வந்து நான் இந்த இது எனக்கு ஒரு பொண்ணு பாரு, எனக்கு மாப்பிள்ளை பாரு, எதுவும் கிடையாது. ஜப்பான் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது இதுவும் ஒரு காரணம். தேனீக்கள் மாதிரி வேலை செய்யறாங்க. தேனீக்கள் மாதிரி அவன் பேசிக்கிறதே, நம்மால் பேசுகிறது எப்படி பேசுறாங்க தெரியுமா? சார் நீங்க 8:03 நீங்க வாரீங்க, நான் 8:11 அங்க இருப்பேன், 9:06 அங்க போறோம், 12:03 போய் சேர்ந்துடலாம். நிமிடங்கள்